ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மில்க் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம், அதுவும் பேக்கரி ஸ்டைலில். முக்கியமாக இந்த ரெசிப்பியில் நம்ம கடையில் வாங்கின ஈஸ்ட் எதுவும் யூஸ் பண்ணலை, முட்டை யூஸ் பண்ணாமல், ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கடாய் வச்சு ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த பன் ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் பேக்கரி ஸ்டைலில் நம்ம கையால் செஞ்ச மாதிரி ஒரு திருப்தியாகவும் இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக லேயராக எப்படி இருக்குன்னு. கடையில் வாங்கக்கூடிய ஈஸ்ட் யூஸ் பண்ணாமையே இவ்வளோ சாஃப்டாக நம்ம வீட்டில் பன் செய்ய முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலையே ஈஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, 1.5 டீஸ்பூன் அளவு தேன், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேனில் குட் பாக்டீரியா நிறைய இருக்குது, அதனால் நம்மளுக்கு ஈஸ்ட் பெர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக தேன் சேர்த்துக்கோங்க. எந்த தேன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம், அதாவது எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது போல் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்தளவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி இதை அப்படியே 24 மணி நேரம் விட்டுருங்க, இல்லை ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. நல்ல ஒரு வெதுவெதுப்பான பிளேஸில் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா இது அப்படியே நல்லா பொங்கி வந்திருக்கும். பாருங்கள், 24 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு. நம்மளுடைய ஈஸ்ட்டும் சூப்பராக தயாராகிருச்சு. ஸோ இந்த ஈஸ்ட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்லியிருக்க ஈஸ்டோட அளவுக்கு 3 கப் அளவு மைதா மாவு கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் செஞ்ச ஈஸ்ட்டையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை. நீங்கள் சர்க்கரையை பவுடர் பண்ணி கூட சேர்க்கலாம், அது இன்னுமே பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போது கொஞ்சம் போல் வெதுவெதுப்பான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெதுவெதுப்பான பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு ஸ்டிக்கியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இந்த மாவு கொஞ்சம் கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி தான் வரும். அப்படி பிசைஞ்சாதான் நம்மளுக்கு பன்னும் சாஃப்டாக வரும். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சோன்னா பன்னு ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் நான் இப்போ காமிக்கிற பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், எந்தளவு நம்ம கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கணும். இது போல் பிசைஞ்சிட்டு மறுபடிக்கும் இதை ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் போட்டு பிசைய போகிறோம். இப்போ நான் ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு அதில் நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க பிசுப்பான மாவு இருக்குல்ல, அதை தூக்கி வச்சுருங்க. பாருங்கள், இது போல் வச்சுட்டு கைவிடாமல் நல்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை பிசைய போகிறோம். எதுக்காக ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு பிசைகிறோன்னா, அப்போ தான் நம்ம அதை நல்லா இழுத்து பிசைய முடியும். கிண்ணத்தில் வச்சு பிசையும் போது அந்தளவுக்கு பிசைய முடியாது. இது போல் கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு பிசைய ஆரம்பிங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிட்டே இருங்க. அப்படி பிசையும் போது இந்த ஸ்டிக்கியான மாவு நல்ல கையில் ஒட்டாமல் சாஃப்டான மாவு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இது போல் நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். கையில் நெய் தடவாமல் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு இது போல் நல்ல உள்ளங்கையை வச்சு அழுத்தி பிசைங்க. கொஞ்சம் நம்ம பரோட்டாக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அது போல் நல்லா வீசி விட்டும் பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்படிலாம் நம்ம அடித்து பிசையும் போது அந்த மாவு நல்லாவே சாஃப்ட் ஆகிட்டு வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே பிசைஞ்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் நான் கைவிடாமல் பிசைஞ்சிட்டே இருந்தேன். இப்போ நம்மளோட மாவும் தயாராகிருச்சு.
இப்போ நம்ம ஏற்கனவே மாவு பசைஞ்ச கிண்ணத்தில் கொஞ்சம் போல் நல்லா வந்து ஆயில் இல்லைன்னா நெய் வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை தூக்கி வச்சுருங்க. நம்ம எதுக்கு அந்த பவுலில் வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவுறோன்னா இந்த மாவு நல்லா பொங்கி வரும். அப்போது வந்து கிண்ணத்துலலாம் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிறோம். அதனால தான் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி வைக்கிறோம். அப்படி தடவும் போது அந்த மாவு பொங்கி வந்தாலும் கிண்ணத்தில் அந்தளவு ஒட்டாது. அதுக்காக இப்போது நல்லா வந்து ஏர்டைட்டாக ஒரு கவர் வச்சு மூடிடுங்க. இல்லைனா பிளேட் வச்சு கூட நீங்கள் மூடிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கவர் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நல்லா வந்து பொங்கி வரணும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்து அதோட சைஸில் நல்லா டபுள் ஆகிருக்கும். அந்தளவு பொங்குறது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. சிலருக்கு 3லேருந்து 4 மணி நேரம் கூட ஆகலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து பொங்கி வந்திருக்கு. நான் ஊற வச்ச மாவு வந்து 2 மணி நேரத்துலேயே நல்லா பொங்கிருச்சு. கொஞ்சம் சூடான பிளேஸ் இது அப்படின்றதுனால நல்லா பொங்கியிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு குளிரான பிரதேசமாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் பொங்கி வர்றதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லாவே பொங்கியிருக்கு. இதை வந்து நம்ம மறுபடிக்கும் பிசைஞ்சு எடுக்கணும். இது உள்ள காற்றெல்லாம் நல்லா நிரம்பி இருக்கும். அதனால் கையில் கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இது போல் மறுபடிக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதே போல் நம்ம முன்னாடி பண்ணோம்ல அதே ப்ராசஸ் தான். கொஞ்சம் போல் பூரிக்கட்டையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதே போல் மாவை வச்சு உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அப்படி பிசையும் போது சாஃப்டாக இருக்கும். மாவு அங்கங்கே கிராக் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு பன்னும் கிராக் இல்லாமல் நல்லா வந்து உப்பி கிடைக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம பிரிச்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு உருட்டுவோம்ல அந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளை நம்ம உருட்ட போகிறோம். அதுக்காக ஒரு கத்தி இல்லைன்னா இது போல் ஒரு பிளேடு வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டையில் கொஞ்சம் போல் வரமாவு அதாவது மைதா மாவு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் லேசாக பிசைஞ்சு கொடுத்து நல்லா கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் உருண்டையாக வந்து உருட்டி எடுக்கணும். கிராக் இருந்ததுன்னா நம்ம பன்னு வந்து வெடித்து வரும் நம்ம பேக் பண்ணும்போது. அதனால் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் கிராக் இல்லாமல் இது போல் நல்லா மூடி விட்டு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது போல் நான் பண்ணுறது போலவே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கிராக் இல்லாத ஒரு உருண்டை கிடைக்கும். இதை வந்து நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் எல்லா இடத்துலையும் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா நெய் தடவினதுக்கப்புறமா நம்ம செய்து வச்சுருக்க உருண்டைகளை அதில் வச்சுருங்க. பாருங்கள் இதே போல் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி தட்டில் தான் வைக்கணும்னு கிடையாது. வேறு ஏதாவது ஒரு ட்ரே பேக்கிங் ட்ரே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்கல்ல. இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு நல்ல கலர் கொடுக்கணுன்றதுக்காக இதுக்கு மேலாப்பில் கொஞ்சம் போல் பால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பால், பட்டர் இல்லைன்னா முட்டை இது 3த்தில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அதோட ஸ்டாண்டும் சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க இட்லி பிளேட் இருக்குல்ல அதை உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடி இதை நல்லா நம்ம பேக் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பேக் பண்ணணும். இல்லைன்னா அடியில் ரொம்ப கருகிரும், மேலே வந்து ஒழுங்காக வேகாமல் இருக்கும். அதனால் மூடி போட்டு மூடி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையிடையில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய கேஸோட அளவை பொறுத்து சிலருக்கு வந்து மாறுபடும், டைமிங் வந்து மாறுபடும். ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன கூட ஆகலாம். ஓகே, இப்போ ஓவன் டைமிங் பார்த்துடலாம். 170 டிகிரி செல்சியஸில் 20லேருந்து 25 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பன் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்படியே பேக்கரி சுவையில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது சூடாக இருக்கும்போதே மேலாப்பில் கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பன் சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியுது அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குது இதில். இப்போ இதை வெளியில் எடுத்து நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ வந்து சாஃப்டான பெர்ஃபெக்டான பன்னு நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலையே ரொம்ப அருமையாக செஞ்சிட்டோம். முக்கியமாக இதில் ஈஸ்ட்டு, முட்டை இதெல்லாம் சேர்க்காம ரொம்ப வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம். அதாவது கடையில் வாங்கின ஈஸ்ட்டு சேர்க்காம நம்ம வீட்டிலையே ஈஸ்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டிலையே ஈஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே ஒன்றும் பெருசாக நம்ம பொருட்கள் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்யூ, பாய்.